தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை புற்றுநோய் பிரிவினை செயலிழக்கச் செய்யும் வைத்தியசாலை பொறுப்பு வைத்தியருக்கு எதிராக வைத்தியசாலை முன் போராட்டம் நடைபெற்றது. தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை பிரதான வாயிலை மறைத்து அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம், பொதுமக்கள் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் இணைந்து போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலையும் அதன் சேவைகளும் முற்றாக முடங்கும் அபாயத்தில் வடக்கு மாகாணத்தின் முக்கிய புற்றுநோய் சிகிச்சை மையமாக விளங்கும் தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலைக்கு எதிரான திட்டமிட்ட முயற்சிகள் தற்போது அதன் இயங்கு திறனை முற்றாக பாதிக்கும் நிலையினை நோக்கி நகர்ந்துள்ளன. சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன் பொதுமக்கள், தன்னார்வ அமைப்புகள் மற்றும் சில சுய வியரணையாளர்களின் கடுமையான உழைப்பினூடாக நிறுவப்பட்ட இவ்வைத்தியசாலை இன்று வரை ஆயிரக்கணக்கான புற்றுநோயாளிகளுக்கு உயிருக்கு போராடும் வாழ்வாதார சிகிச்சையை வழங்கி வருகிறது. ஆனால் தற்போதும் இப்போதும் தொடர்ந்து சிலர் மேற்கொள்ளும் மறைமுகமான நடவடிக்கைகள், வஞ்சக போக்குகள் மற்றும் திட்டமிட்ட இடையூறுகள் இதன் நிரந்தர மேம்பாட்டுக்கும் சேவைக்கும் பெரும் ஆபத்தை ஏற்படுத்தி வருகின்றன. தற்போது பல ஆண்டுகளாக புற்றுநோயாளர்களுக்காக அர்ப்பணிப்போடு பணியாற்றி வரும் புற்றுநோய் நிபுணர் வைத்தியர் கிருஷாந்தி அவர்களுக்கு எதிராக நடக்கும் அவதூறு பரப்பில் சமூக மேடைகளிலான வசைபாடுகள் மற்றும் தனிப்பட்ட தாக்குதல்களை எமது சங்கம் வன்மையாக கண்டிக்கின்றது. அவரை மனதளவில் பாதித்து சேவையிலிருந்து பின்வாங்க வைக்கவே இது மேற்கொள்ளப்படுவதாக எமது சங்கம் தெளிவாக அறிந்து வருகின்றது. இச்சவாலுக்கு உரிய சூழ்நிலை ஒரு சில தனிநபர்களின் துயரம் மட்டுமல்ல, அதுவே நோயாளர்களின் உயிரிழப்புக்கு வழிவகுக்கும் சமூக மருத்துவ பின்னடைவுகளுக்கு இடமளிக்கும் நிலையாகும். இந்நிலையில் வைத்திய நிபுணர்களுக்கு எதிராக இத்தகைய களங்கப்படுத்தலானது ஏழை நோயாளர்களின் உரிமைகளை நேரடியாக தாக்குகின்றது. அத்துடன் தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலையின் சேவைகள் குறைக்கப்பட்டு அதன் தரம் சிதைக்கப்படுவதற்கான பின்னணியில் நிர்வாக சீர்கேடுகள், ஊழல் மற்றும் சட்டவிரோத ஒழுங்குகள் செயற்படுவதாகவும் அவை உறுதியான தண்டனை விதிகளின்றி தொடர்வதாகவும் எமது சங்கம் ஆழ்ந்த கவலையுடன் உன்னிப்பாக அவதானித்து வருகின்றது. எனவே அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெல்லிப்பளை கிளை புற்றுநோய் நிபுணர் வைத்தியர் கிருஷாந்தி அவர்களின் பாதுகாப்பும் பணி சுதந்திரமும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது. மேலும் அவதூறு பரப்பும் நபர்களுக்கு எதிராக உடனடியாக நிர்வாக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் மற்றும் தெல்லிப்பளை வைத்தியசாலை மற்றும் அதன் அனைத்து பிரிவுகளும் புற்றுநோய் சிகிச்சை பிரிவு உள்ளடங்களாக பாதுகாக்கப்பட்டு மேம்பட அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் நோயாளர்களுக்கு உயர்தர சிகிச்சைகள் அரச மருத்துவமனையில் தொடர வேண்டும் என்பதற்காக எதிர்வரும் நாட்களில் தொழிற்சங்க நடவடிக்கைகள் அவசியமானால் தீவிரப்படுத்தப்படும். நமது நோக்கம் உன்னத நோக்கம் கொண்ட தனிநபர்களை காப்பது மட்டுமல்ல, நோயாளியின் உரிமைகள், வாழ்க்கை தரம் மற்றும் சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதே என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை கிளை தமது அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எங்களால் ஒரு அரசாங்கத்துக்கு ஆஃபீஸ் வாங்கி ஒரு டொய்லெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு கூட போதுமான அளவு பண வசதியில் அரசாங்கத்தால் செய்யப்படாத முறையில் வெளிநாட்டில் இருந்தால் எடுக்கப்பட வேண்டியிருக்கு. வைத்தியர் ஹெவன்லி புற்றுநோய் வைத்தியசாலையில் கடந்த 3 வருடங்களாக பணியாற்றி வருகின்றேன். எங்களுடைய நோக்கம் முழுவதும் இந்த கொடிய வருத்தத்தால் துன்பப்படுகிற மக்களுக்கு சரியான சேவையை கொடுப்பது மட்டும்தான். பல அழுத்தங்கள் கிடைப்பதனால் எங்களுடைய வைத்திய நிபுணராக இருக்கட்டும், வைத்தியர்களாக இருக்கட்டும், பணிபுரிகிற மற்ற அங்கத்தவர்களாக இருக்கட்டும் பல மன அழுத்தங்களுக்கு உள்ளாகின்றார்கள். இது சாதாரண நோய் போன்றது இல்லை. இது வந்தால் குடும்பம் தொடக்கம் தனிப்பட்ட நபர் வரை எந்தளவு பாதிப்புக்கு உள்ளாகுவார்கள் என்பது நாங்கள் ஒவ்வொரு நாளும் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். இதனால் இதை வைத்து தங்களுடைய சுயங்களுக்காக லாபங்கள் தேடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது.